தெரியல, எங்கே ஒளிஞ்சு போனான்னு தெரியலை. நம்மளை வேற யாராவது பார்த்தா வேற சந்தேகப்படுவாங்க. திருக்க பையன் எனக்கு வரட்டு. ஐயோ, இவ வேற காண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வேற போனா செத்தோமே, என்ன பண்றது தெரியல. சரி போவோம், சமாளிப்போம். என்ன செய்யறது? என்ன செல்லம், இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ கியூட்டா அழகா இருக்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கியே. தமன்னா மாதிரில இருக்க. என்ன சூப்படி போட்டு குளிக்கிற? இவ்வளோ கலர் ஆயிட்ட வேற. டேய் நாயே, நீ வரக்கூடிய நேரமாடா இது. நீ எவ்வளோ நேரமாடா இங்கே வெயிட் பண்ணுறது? யாராவது பார்த்தா என்னடா ஆகும்? நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும், நடிக்காமல் வந்து உட்காரு. வார வழியில் ரொம்ப டிராஃபிக் செல்லும், கோவப்படாத. என்ன செய்கிறது? எப்போ வந்தாலும் இதே ஒரே காரணத்தை சொல்லு. எப்போதான் நீ உண்மையை பேசியிருக்க? அப்புறம் செல்லம், எப்படி நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாடி? இப்படி இழைச்சி போயிருக்க. மாமனை பார்த்தியா எவ்வளோ பல்காக இருக்கேன்னு? நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்க வேண்டாமா? இப்படி இருக்க. எங்கள் அம்மா சாப்பாடு தாராங்களா இல்லையா என் செல்லத்துக்கு? தேவையில்லாமல் நீ வீட்டில் உள்ளவங்களாம் இழுத்தேன்னா உன் கன்னத்திலே வச்சு தந்துடுவேன். பேசாமல் இருந்துக்கோ. நல்ல பெரிய காண்டிலையாக்கும் நான் உட்காந்துருக்கேன். வந்ததே லேட்டு, வாயை மூடிட்டு இருந்துக்க. லேட்டி அங்கே பார்ட்டி சகுந்தலாக மூவா ஒரு பையன் கூட இருந்து கூத்தடிச்சிட்டு கிடக்கா. ஆமாக்கா, அது சகுந்தலாக்க மூவா, அது சுந்தரத்துக்கு மூவம் பற்றிக்கிடுங்க. ஆமாட்டி, அந்த பிள்ளை போட்டுக்க துணியை பற்றியா, கிட்ட போய் இருக்கிறத பற்றியா? அது துணியும் ஆளும் அவன் அப்பனும் அம்மையும் அது அப்படி வளர்த்துருக்கு. அது இப்படி கெட்டு குட்டி ஜோராகி ஒரு பையனு கூட ஊர் சுற்றிட்டு கிடக்கா. சி, அந்த அம்மாக்காரிக்கு தெரிஞ்சா என்ன கொதிப்பா. ஆமாக்கா, இந்த பயலையும் அப்பா நல்லா படிக்க வச்சாரு. கேட்டீங்களா? ஒரு வேலைக்கு போக மாட்டான். இப்படி பிள்ளைகளுக்கு பின்னாடி சுற்றி இருக்கிற அந்த பையன் தெரியறதுக்கு ஆகும் போல இருக்கு. அவ அம்மாவுக்கு பேச்சையும் கேட்க மாட்டான், அவன் அப்பனுக்கு பேச்சையும் கேட்க மாட்டான். ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சாவுக்கா. இதுவளை சும்மா விடக்கூடாது. கேட்டீங்களா? வாங்க கிட்ட போய் என்னன்னு கேட்போம். கேட்டுட்டு இதுவளை சும்மா விடக்கூடாது. தாயும் தோப்பனும் கஷ்டப்பட்டு வளர்க்கணும். இது ஊர் சுற்றிட்டு கிடக்குல, வாங்க போய் ஒரு எட்டி கேட்போம். ஆமாக்கா, சும்மா விடக்கூடாது. இதுவளை வாங்க ஒரு எட்டு போய் கேட்டுட்டு வந்துடுவோம். பிள்ளை, நீ சகுந்தலாக மூவா தானே? அது ஆமாம் ஆண்டி, நான் சகுந்தலா அவங்க மகாதான். அம்மா, நீங்கள் யாரு? நாங்கள் யாரா? நாங்கள் தான் சகுந்தலாக கூட்டுக்காரிகளாக்கும். நீ இப்படி ஒரு பையனை கூட இருந்து கூத்தடிச்சிட்டு கிடக்காட்டி, நிற்கிறேன் சட்டையும் போட்டுக்கிட்டு உன் அம்மைக்கு தெரிஞ்ச என்ன கொதிப்பா. இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா. வீட்டுக்கு போயிடாத, கொலை பண்ணி போடுவா உன்னை. லே, நீ சுந்தரத்துக்கு மோதான்ல, உங்கள் அப்பா உன்னை என்ன அழகாக படிக்க வச்சான். நீ இப்படி குட்டிகளுக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு கிடக்க என்ன? ஆண்டி ஆண்டி, தயவு செஞ்சு எங்கள் அப்பாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ஆண்டி. அதோட சோத்தில் வச்சு கொன்னுருவாரு ஆண்டி. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஆண்டி. தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த குட்டி யாருன்னே தெரியாது. இதில் இருந்து கரைஞ்சிட்டு இருந்தா, அதனால தாண்டி யாருன்னு கேட்டேன். ஆண்டி ஆண்டி சொல்லி கொடுத்துடாதீங்க ஆண்டி. ஆமாம் ஆண்டி, எனக்கும் இந்த பையனை யாருன்னே தெரியாது. இவன் தான் என் பக்கத்தில் திடீர்னு உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். எனக்கும் இவனுக்கு சம்மந்தமே கிடையாது ஆண்டி. எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க ஆண்டி. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஆண்டி. ஒரு தடவை மன்னிச்சு விட்றோம். இதுக்கு மேலே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்த பார்க்கில் பார்த்த இடத்துலே உங்களை என்ன பண்ணுவோன்னு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் குழாவிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ரெண்டு பேரும் பயத்தில் நடிக்கிறதும் எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. சரிங்க ஆண்டி, நாங்கள் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டோம். நீ நாயே, ஒன்னால தான் எல்லாம். நீ லேட்டாக வர போய் தான் இந்த பொம்பளைங்க ரெண்டும் பார்த்துச்சு. இனிமேல் லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரேக்கப். ஓடி போயிரு. பின்னாடி நீ வந்து பாரு. பாதகத்துக்கு ரெண்டும் வந்தாளுங்க, காதில் பிடிச்சி விட்டுட்டு போயிட்டாளுங்களே. இவளுக்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அப்புறம் நண்பர்களே, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஷாக்கிங்கான நியூஸ் நடந்திருக்காங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஹாய் மக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்.